It's Saturday morning and I'm Kirti. இது வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் எடுத்த vlog தான். நான் வந்து பெங்களூர் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மோர் தென் அ மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி போகலான்னு இந்த வீக் பிளான் பண்ணியிருந்தோம். மித்துவுக்கு ஒரு 2 வீக்ஸ் கிட்ட சென்னையில் தான் இருப்பார். அத்தை மாமா நாத்தனார் அவங்க ஃபேமிலி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க மித்து இருந்தாருன்னுட்டு. ஸோ எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீடை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு நாள் நைட்டு தான் நாங்கள் தங்குனது. இந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வரலாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால வீக்கெண்ட் கிளம்பிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவுமே செய்யலை. நாங்கள் வந்து ஒரு 6 or 6:30 அப்பயே கிளம்பிடலாம், டிராஃபிக் இருக்காது, சீக்கிரம் போயிடலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து கார் எடுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 8:45 சம்திங் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு டீயும் கொஞ்சமாக ஜீரக தண்ணியும் மட்டும் நான் பாட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். மற்றபடி எதுவுமே பண்ணுறதுக்கு காலையில் டைம் இல்லை. சாரி, நான் டீன்னு மாற்றி சொல்லிட்டேன். ஏன்னா லாஸ்ட் வீக் எடுத்ததுன்றதுனால நான் என்ன போட்டேனே மறந்துட்டேன். வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது நான் ஃபில்டர் காஃபி போட்டு வச்சுருக்கேன்றதே. நான் இஞ்சி டீன்னு மாற்றி சொல்லிட்டேன். டிகாஷன் இப்போ வந்து கொஞ்சம் திக்காக போட ஆரம்பிச்சிட்டேன் நான். தண்ணி அதிகமாக ஊற்றினா தான் ரொம்ப தண்ணியாக இருக்குது. திக்காக போட்டேன்னா ஒரு 2 கிளாஸ் குடிக்கிற அளவுக்காவது இருக்குது. இப்போ வந்து நான் காலையில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அகைன் நான் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் போட்டு குடிக்க நல்லாயிருக்கும் நினச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே தான் இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஆல்சோ லஞ்ச் ரெண்டுமே வெளியே தான் சாப்பிட போகிறோம். அவுட் சைட் ஃபுட்டுன்றதுனால ஒரு வேளை சாப்பிட்டா பரவாயில்ல, 2 வேளையும் சாப்பிட போகிறோம். எனக்கு வந்து அதிகமாக வெளியில் சாப்பிட்டா செட் ஆகாது. சம்டைம்ஸ் செட் ஆகாமல் போயிடும். ஜீரக தண்ணி குடிச்சேன்னா நார்மலாக இருக்கும். அதனால் ஃபுல் பாட்டிலுமே நான் ஜீரக தண்ணி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த டைம் நாங்கள் வந்து பஸ்ஸில் போகல. ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் கார் எடுத்துகிட்டு போயிருந்தோம். கசினும் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் கார்லேயே போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பஸ்ஸாக இருந்தால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல எவ்வளோ டைம் எடுக்குதுன்னுட்டு. ஸோ காராக இருந்தால் ஈஸியாக இருக்குமேன்னு அதான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம் இந்த டைம். சாட்டர்டே போயிட்டு நெக்ஸ்ட் டேவே நாங்கள் ரிட்டர்ன் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பெருசாக லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகல. ஒரே ஒரு பேக் பேக்கில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம், ஹேண்ட் பேக், அவ்வளோதான். ஐ மீன் எங்கள் 2 பேருக்கான லக்கேஜ் இது மட்டும்தான். காலையில் எழுந்திருக்கும் போது லைட்டாக தூறல் போட்டுட்டு இருந்தது. போகிற வழி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. கையில் ஒரு குடம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லை, காரில் போகிறதால நமக்கு எப்பப்போ வேணும், எங்கே பிரேக் எடுக்கணுமோ அங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் நமக்கு குடம் தேவைப்படுன்றனால ஒரு குடையும் எடுத்து வச்சிட்டேன். அங்கே மித்து மட்டும் தானே இருப்பார்னு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாக்ஸில் தான் குழம்பு மிளகாத்தூள் நான் எடுத்துகிட்டு போயிருந்திருப்பேன். லாஸ்ட் டைமே நான் காட்டியிருப்பேன். ஆனால் இப்போ வந்து எல்லாருமே அங்கே இருக்காங்கன்றனால குழம்பு மிளகாத்தூள் சுத்தமாகவே பத்தலை. லாஸ்ட் டைம் பாண்டி போயிட்டு வரும்போதே ஒரு பெரிய பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை அப்படியே பேக் பண்ணிவிட்டு இப்போ பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் ஆல்சோ தோசை தவா கூட நான்ஸ்டிக்கில் தான் அங்கே வாங்கியிருந்தோம். இப்போ வந்து அதுலேயே சப்பாத்தி தோசை ரெண்டுமே எல்லாமே போடுறது அட் அ டைம் போடுறது கஷ்டமாக இருக்குன்றாங்க. இங்கே வந்து நிறைய தோசைக்கல் வேறு நான் வச்சுருக்கேன். அது வந்து லாஸ்ட் டைம் நான் பேக் பண்ணி கொடுக்க முடியல. நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு ஆளுக்கு தேவையான திங்ஸ்ன்னு எடுத்துகிட்டு போனோம். அதுக்கப்புறம் தனியாக வந்து குக்கர் கடாயின்னு நிறையா வந்து இன்னொரு செட் நான் கொரியர் அனுப்பியிருந்தேன். அதில் என்னால் தோசைக்கல் அனுப்ப முடியல. அது இன்னுமே கொஞ்சம் வெயிட் அதிகமாகிடுச்சுன்றனால இப்போ வந்து ஒரே ஒரு தோசைக்கல் எடுத்துகிட்டு போகிறேன். வீட்டிலேருந்து கிளம்பும்போது லைட்டாக தூறல் தான். ஸோ பாதி தூரம் வரைக்கும் நாங்கள் மேனேஜ் பண்ணி போயிட்டோம். அது வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்தது.
இதுக்கு முன்னாடிலாம் வந்து பெங்களூர் போகிறதுக்கு கார் எடுத்துகிட்டு போகலான்னு மித்து சொல்லுவார். நான் தான் வேண்டாம் தேவையில்லை, எதுக்கு நம்ம பஸ்லேயே போயிட்டு வந்துடலாம், பெட்ரோல் காசு அதிகமாகும்னு நினச்சேன். பட் இப்போ வந்து ரீசெண்டாக மித்து பெங்களூர் போனதுக்கப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியுது, ஒரு 10 ஹவர்ஸ் இல்லை 13 ஹவர்ஸ் ஆகுது. நாங்கள் எடுக்கிற பஸ்ஸா இல்லை அந்த டைமிங் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. பட் காரில் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு டைமிங்கும் கம்மியாக இருக்குது, செலவும் கம்பேர் பண்ணும்போது பஸ்ஸில் வந்து ஒரு வீக்கெண்ட் ஒரு ஃப்ரைடே நைட் இல்லைனா மண்டே அந்த மாதிரி கிளம்பும் போது அதனுடைய ஃபேரும் இந்த பெட்ரோல் சார்ஜும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ காரில் போகிறதே கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் காலையில் டிஃபனுக்கு வந்து நான் பூரி தான் எடுத்திருந்தேன். மோஸ்ட்டாக எனக்கு பூரி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் என்ன தான் காலையில் இது வேண்டாம் இட்லி தோசை சாப்பிட்லான்னு பார்த்தாலும் சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்கும். பட் என்னென்னா எனக்கு வந்து பூரி நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி வளவலன்னு இருக்கணும், மொறு மொறுன்னு இருந்தால் எனக்கு பிடிக்காது. அன்றைக்கி வந்து அப்படி தான் இருந்தது. பட் இருந்தாலும் நமக்கு பூரி மசாலா ரொம்ப பிடிக்குமேன்ட்டு அதை சாப்பிட்டுட்டு அது கூடவே ஒரு தோசையும் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். என்ன தான் டிஃபன் வெளியே போய் சாப்பிட்டாலும் கடைசியாக ஒரு டீ இல்லைனா காஃபியோடு தான் அது முடிக்கணும். இல்லைனா எனக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ வாங்கியிருந்தேன். ட்ராவலிங் டைமில் கண்டிப்பாக குறிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருப்பேன். அது பஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸாக இருந்தாலும் சரி எனக்கு ஸ்நாக்ஸ் கூட இருக்கணும். சாப்பிட்றனோ இல்லையோ வாங்கி வச்சுருவேன். தோணுச்சுன்னா சாப்பிடுவேன், இல்லைனா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ருவேன். டீ கடையில் வாங்குகிற பிஸ்கெட்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பிளெயினாக அந்த பட்டர் பிஸ்கெட் மாதிரி வாங்கினேன். அது கூடவே டூட்டி ஃப்ரூட்டி போட்ட மாதிரி இன்னொரு பிஸ்கெட்டும் சேர்த்து வாங்கியிருந்தோம். இது வந்து கொஞ்சம் சேஃபர் சைடுக்கு நான் ஜீரக தண்ணி போட்டு வச்சது தான். இன்கேஸ் நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்டது செட் ஆகலைன்னா அது குடிச்சேன்னா எனக்கு செட் ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே நாங்கள் வெளியே தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். அது இன்கேஸ் நாங்கள் வீட்டிலே ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ட்ராவல் டைம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 hour கிட்ட வந்த மாதிரி ஆகிடுச்சு. இல்லைனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்துருக்கலாம். இங்கே வந்து பிரியாணி கேட்டால் தவா பிரியாணி மாதிரி மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தராங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ பன்னீர் டிக்கா வந்து நான் சென்னையிலையும் பாண்டிலையும் சாப்பிடும் போது நான் சாப்பிட்ட கடையில் இது வரைக்கும் பெரிய பெரிய பீஸாக கொடுத்ததில்லை. இதில் வந்து ரொம்ப பெரிய பீஸாகவே வச்சுருந்தாங்க. இவ்வளோ பெருசு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா காலையில் வெளியே தானே வாங்கி சாப்பிட்டோம். அதுவும் ட்ராவலில் காரில் உட்காந்துட்டு வந்ததால் அந்தளவுக்கு ரொம்ப பசி இல்லை. இதை விட்டுட்டா அப்புறம் வேறு எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் இருக்குமா என்னன்னு தெரியலன்னு இங்கே வந்திருந்தோம். ஸோ லஞ்சுக்கு வந்து பன்னீர் டிக்கா வாங்கிட்டு ஒரு வெஜ் பிரியாணி வாங்கியிருந்தோம். இதில் வந்து ஸ்வீட் கார்ன் அண்ட் பீஸ் நிறைய போட்டிருந்தாங்க. அண்ட் ரெண்டுமே டேஸ்ட் நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட்டு கர்ட் ரைஸ் தான் வாங்கலான்னு சொன்னேன். ஏன்னா காலையில் சாப்பிட்டது கொஞ்சம் ஹெவியாக இருந்ததால். மித்து தான் இல்லை இங்கே பிரியாணி நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலான்னாரு. பட் 2 பேராலையுமே சாப்பிடவே முடியல. ஏன்னா பன்னீர் வந்து 6 பீஸ் கிட்ட வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து பிரியாணியும் நிறைய மசாலாவாக இருந்ததால் நமக்கு வந்து நம்ம செம்ம பசியில் சாப்பிட்டோன்னா ஃபுல்லுமே சாப்பிட்ருக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆல்ரெடி ஹெவியாக இருந்ததால் அந்தளவுக்கு சாப்பிட முடியல. பட் பசி எடுத்து சாப்பிட்டா ஃபுல்லுமே சாப்பிட்ருக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மேக்ஸிமம் 1 hour கிட்ட என்னமோ தான் இருக்கும் ட்ராவல். அதுக்கப்புறம்லாம் நாங்கள் வீடு கிட்ட ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து கிளைமேட் ரொம்ப நல்லாவே இருந்தது சொல்லலாம். ரொம்ப வெயிலும் இல்லை, இருட்டின மாதிரியும் இருந்தது, புழுக்கமே இல்லை, நல்லா இருந்தது. ஃபைனலி பெங்களூர் வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சேன், வர முடியல. இப்போ தான் வந்திருக்கேன். வந்ததுமே வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு தடவை சுற்றி பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் போகிறப்ப வேறு மாதிரி இருந்தது, இப்போ வேறு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்தாச்சு. இங்கே பூஜா யூனிட்லாம் தனியாக எதுவுமே இல்லை, ஒரு ஷெல்ஃபும் கிடையாது. கிச்சன் ஏரியாவாக இருந்தாலும் சரி, லிவிங் ஏரியாவாக இருந்தாலும். ஸோ எங்கேயுமே பிளேஸ் இல்லைன்றனால நான் பால் காய்ச்சும் போதே அந்த சாமி ஃபோட்டோ எல்லாமே கவுண்டர் டாப்பில் ஒரு கார்னரில் தான் வச்சுருந்தேன். இப்போயும் வந்து பிளேஸ் இல்லைன்னு அதே கார்னர்லேயே தான் வச்சுருக்காங்க. வந்ததுமே ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால ஒரு ஜீரக தண்ணி மட்டும் போட்டு குடிச்சிட்டேன். அப்படி ஈவினிங் வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கின மாதிரி இருக்குமேன்னு போயிட்டு சமோசா அண்ட் பஃப் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. நியர்பைலே வந்து கொஞ்சம் ஷாப்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பார்ட்மெண்ட் கிட்டே இருக்காது, கொஞ்சம் தள்ளி போகணும். ஒரு 800 மீட்டர் ஒரு சம்திங் அந்தளவுக்கு ட்ராவல் பண்ணி போகணுன்னா ஷாப்ஸ் நிறையா இருக்கும். அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு.
இங்க வந்து ரசகுல்லா வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க இதுக்கு முன்னாடி. மித்துவும் ஃபேமிலியில எல்லாருமே இருந்தப்போ, "இது நல்லாயிருக்கும் வாங்கி சாப்பிடுன்னாரு." பட் நான் சாப்பிட்டது ஹெவியா இருந்ததால தான் ஜீரக தண்ணி வேற குடிச்சிட்டு வந்தேன். ஸோ நம்ம ரிட்டர்ன் போறப்ப வேணா வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு போலாம். நான் அது மட்டும் தான் வாங்கணும். இந்த லேஅவுட் வந்து இப்ப தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ நெறைய ஸ்பேஸ் இருக்குன்றனால மார்னிங் அண்ட் ஈவினிங்லாம் நல்லா வாக்கிங் போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த வீடு எனக்கு பிடிச்சதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெளிச்சமா இருக்கும். ஸோ லிவிங் ஏரியா அண்ட் கிச்சன் இது 2மே வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ காலையில வெயில் அவ்ளோ சூப்பரா உள்ள இருக்கும். லைட் போடணும்னு அவசியமே இல்ல. நைட்டு மட்டும் போட்டா போதும். கிச்சன் வந்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடு மாரி, இந்த மாரி பிரைட்டா இருக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இப்ப இருக்கிற கிச்சன் ரொம்ப இருட்டா இருக்கவே, எனக்கு இது பார்க்கும்போது, ச்சே நம்மளே பெங்களூருக்கு சேஞ்ச் ஆகி வந்துடலாமா? அப்படின்னு சம்டைம்ஸ் எனக்கு தோணும். தோணாமலாம் இருக்காது. ஏன்னா கிச்சன் அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வெளிச்சமா இருக்கு. காலையிலேயே டீ போட்டு வச்சுட்டாங்க. ஸோ எழுந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ குடிச்சாச்சு. அன்னைக்கு வந்து மகாலய அமாவாசைன்றதுனால, காலையிலேயே அந்த பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி, அந்த சாமி ரூம் ஏரியாவ மட்டும் கிளீன் பண்ணி வச்சுட்டாங்க. ஆஃப்டர்நூனா சமைச்சு படைச்சுட்டு, சாப்பிட்டுட்டு அகெயின் சென்னை கிளம்ப வேண்டியது தான். டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வேலைய ஆரம்பிச்சுட்டேன். எல்லாருக்கும் சேர்த்து சம்பா கோதுமை உப்புமா தான் ரெடி பண்ணேன். இந்த பாத்திரம் வந்து பத்துமா, பத்தாதா என்னன்னு யோசிச்சு தான் நான் எடுத்தேன். ஏன்னா வந்து எல்லா பாத்திரமே நான் இங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. ஒரு 4, 5 பேருக்கு இங்க எவ்வளோ கரெக்ட்டா இருக்குமோ, அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கிறது மட்டும் தான் நான் அனுப்பிவிட்டேன். அதுவும் கொரியர்ல வந்து அதிகமான வெயிட் வச்சோம்னா, அதுக்கேத்த மாரி சார்ஜஸ் அதிகமாகும். ஸோ இப்போதைக்கு என்ன முடியுமோ, ஒரு 4, 5 பெரிய பாத்திரம் மட்டும் தான் நான் இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. ஸோ அத வச்சு ஒரு 3 கிளாஸ்க்கு சம்பா கோதுமை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு, அதில தான் உப்புமா ரெடி பண்ணேன். நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒவ்வொரு திங்ஸ் ஒவ்வொரு இடத்துல வச்சிருந்தேன். இப்போ வரும்போது எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கவே, எனக்கு எது எங்க இருக்குன்னு எடுத்து செய்யவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து பண்ணியாச்சு. உப்புமாவுக்கு வந்து பெருசா நமக்கு எதுவும் தேவையில்ல. வெறும் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் இருந்தா போதும். அஞ்சர பெட்டியிலேயே தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ காலையில எனக்கு குக் பண்றதுக்கு கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தது. மித்து மோஸ்ட்டா இந்த உப்புமா சாப்பிடவே மாட்டாரு. ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே தனித்தனியா ஒவ்வொன்னு செஞ்சுட்டு இருக்க முடியாதுன்றனால, அவருக்கும் சேர்த்து இதே வச்சுட்டேன். சரி ஓகே, பசிக்கு ஏதோ ஒண்ணு சாப்பிடுவோம்னு அவரும் இதே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாரு. இல்லன்னா பெருசா வேற எந்த ஐட்டமும் கேட்க மாட்டாரு. கோதுமை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 தோசை ஊத்தி குடுக்க சொல்லுவாரு. அதையும் நம்ம கரைச்சு ஊத்தணும். அதனால வேணான்ட்டு அவருக்கும் சேர்த்து இதே பண்ணியாச்சு. மித்து இப்போ வந்து ஒரு 2 to 3 வீக்ஸா வொர்க் ஃப்ரம் ஹோம் வீட்லேருந்து பண்றாரு. அதனால என் கூட இருக்காரு. இல்லன்னா இங்க பெங்களூர்ல தான் இருந்திருப்பாரு. ஸோ நடுவுல வந்து இங்க வரணுமே அப்படின்னு நான் தான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த பெங்களூர் வீட்டுக்கு நான் பால் காய்ச்சிட்டு விட்டுட்டு போனதோட சரி. அதுக்கப்புறம் இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கல. இங்க வந்து ஸ்டே பண்ணல, குக் பண்ணி பார்க்கல. இந்த வீட்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கூட நான் ஃபீல் பண்ணி பார்க்கல. அதனால தான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு கிளம்பி வந்திருக்கேன். இப்போ கூட 1 டே ஃபுல்லா நான் இந்த வீட்ல ஸ்டே பண்ணல. நெக்ஸ்ட் டைம் எனக்கு எப்பயாவது டைம் கிடைக்கும்போது, வீக்கெண்ட்ல நானும் இதுவும் கண்டிப்பா இங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு தான் போவேன். காலையில டிஃபன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சுட்டேன். எல்லாரும் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுற வரைக்கும் டைம் இருக்கும். ஸோ அந்த லேஅவுட்லேயே கொஞ்ச நேரம் சுத்தி பார்க்கலான்னு மித்து கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாவே நடந்து மொத்தமா எத்தன வீடு இருக்கு, எவ்வளோ செடி இருக்கு. ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸ் நெறையா இருந்தது. நெறைய இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்குமா, எதாவது வெரைட்டியா வச்சிருப்பாங்களான்னு பார்க்க போனேன். பட் எல்லாமே வந்து அவுட்டோர்ல வைக்கிற மாரி தான் இருந்தது. இன்டோர் இல்ல. நியர்பை நர்சரி இருந்தா கூட எதாவது வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன். ஏன்னா கார்ல தானே வந்துட்டு போறோம். நமக்கு வந்து பின்னாடி நெறைய ஸ்பேஸ் இருக்கும் வைக்கலான்னு பார்த்தேன். பட் இந்த வீடு கிட்ட வந்து அந்த மாரி இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் எதுவுமே இல்ல. கொஞ்ச நேரம் நல்லா வெளிய சுத்தி பார்த்துட்டு, எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து படைச்சிட்டு, சாப்பிட்டுட்டு நானும் இதுவும் கிளம்ப வேண்டியது தான்.
நான் வந்து ஒரு 2, 3 நாளாவது இங்க தங்கணும் அப்படின்னு ஆசையா தான் இருந்தது. பட் டைம் கிடைக்கல. என்னால லீவும் எடுக்க முடியல. இப்போ வந்து நடுவுல வந்து கொஞ்சம் ஒரு டாக்குமெண்ட் ஒர்க்காக 2, 3 தடவ லீவ் போட்டுட்டேன். அதனால இப்போ என்னால லீவ் போட முடியல. நெக்ஸ்ட் டைம் லீவ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த வீட்ல வந்து ஸ்டே பண்ணுவேன். லஞ்ச்க்கு வந்து சாம்பார், அப்பளம், வடை, வாழைக்காய் பொரியல் வாழைக்காய் வறுவல். அது கூடவே ஸ்வீட்க்காக பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சிருந்தாங்க. படைச்சு முடிச்சதும் நானும் இதுவும் முன்னாடியே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. అది కూడా నాకు చేసుకోవచ్చు சரி சரி కొత్తది గురించి అంటే పోయేసి நான் இந்த வீடியோல காட்டியிருக்க பிளேஸ்ல நியர்பை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது என்ன ஏரியான்னு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வந்து கரெக்ட்டா தான் கெஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்குறேன். இந்த ஸ்வீட் வந்து முன்னாடி நாள் வாங்கி சாப்பிடலான்னு சொன்னாரு. அப்ப சாப்பிட முடியல. ஸோ கிளம்புறப்ப வந்து நல்லா கதை பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டே போலான்றனால, அங்க வந்து ஒரு சமோசா வாங்கினேன். ஒரு பன்னீர் பஃப் அண்ட் இந்த ரசகுல்லா வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து சமோசா அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் இந்த ரசகுல்லா அண்ட் பன்னீர் பஃப் வந்து நல்லா இருந்தது. நாங்க ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2:00 நாங்க அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 7:15 to 7:20 ஆகிடுச்சு. ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு ட்ராவலிங் டைம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா நாங்க லஞ்ச் வீட்லயே சாப்பிட்டுட்டோம். டீ பிரேக் வந்து ஒரு 10 மினிட்ஸ் என்னமோ மேக்ஸிமம் அவ்வளோதான் எடுத்தோம். அதனால ஒரு 5:15 மணி நேரத்துலலாம் நாங்க வீட்டுக்கே வந்தாச்சு. அண்ட் அவ்வளோதான் என்னுடைய பெங்களூர் ட்ரிப். சாட்டர்டே போனேன். சண்டே நைட் எல்லாம் ரிட்டர்ன் வந்தாச்சு. ரொம்ப ஷார்ட் டைமில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். அண்ட் வீடியோவுடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.